ஜென்ரலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹீரோங்க தான் வந்து அடி மேல அடி வாங்குற மாரி காட்டுவாங்க. ஆனா, இந்த வெப் சீரிஸ்ல மட்டும் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த வில்லன் இருக்காரு தெரியுமா? வில்லனு அவரு தான் அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா 4 எபிசோட் சூப்பரா போச்சு. ஸோ எபிசோட் 45 ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? பாண்டி அண்ட் வெற்றி பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல பாண்டி வந்து ஐஷு பேசலன்னா விடேன்டா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம வெற்றிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஐஷுட்ட பேசலாம்னு போனேன். அங்க நடுவுல விக்கி வந்து ஓவரா சீன போட்டான். ஆனா, அவ்ளோ பேசுறான். அத பார்த்துட்டு ஐஷு சும்மா தான் நின்னுட்டு இருந்தாங்கன்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவ்ளோ நல்லா பேசிட்டு, இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு, எப்புட்றா டக்குன்னு வந்து பேசுறத வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? இந்த கேப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? அத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த மியூசிக் டைரக்டர் ஷிபுன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. கூட பார்த்தீங்கன்னா, அது அவர் வந்து மேனேஜரா, அசிஸ்டன்ட்டா என்னன்னு தெரியலங்க. அவரு வந்து ஓவரா சீன போட்டுட்டு இருப்பாரு தெரியுமா? ஸோ அவர்ட்ட போயிட்டு கரெக்ட்டா இவங்க 2 பேரும் மாட்டிர்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, என்னடா இது டீ நல்லா இல்ல, ஸ்நாக்ஸ் நல்லா இல்லன்னு பயங்கரமா போட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஷிபு வராரு. வந்துட்டு, "ஏன் இப்படி போட்டு அவங்கள திட்டிட்டு இருக்கிற? எதா இருந்தாலும் ஒரு மாரி மரியாதையா சொல்லுவாரு." இது உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. அதாவது வந்து என்னதான் இது ஒரு சின்ன கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல அப்படின்னாலும், ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருந்தாலும் அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. எல்லாரையும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிட்யூட் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி காட்டுன மாரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வெற்றி வந்து ஓகே சார் நாங்க போய் இத சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து போயிட்டு நெடுமாறன்ட்ட சொல்றதுக்கு ஒரே பயமா இருக்குது. ஸோ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ரியாவும் ராஜன் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு பேண்ட்ரில இருந்து வர ஃபுட் எல்லாம் நல்லா இல்லன்னு அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே நாங்க இத பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க நேரா நெடுமாறன்ட்ட போயிட்டு பேண்ட்ரில வந்து ஃபுட் சரியில்லன்னு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இத நீங்க எடுத்து நடத்துங்க அப்படிங்கிற மாரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. பட் அவரு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா வந்து இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாவ வந்து கார்னர் பண்ற மாரி, நீங்க இந்த ஏஜ்ல இந்த ரஷ் ஆஃப் பிளட்லலாம் நீங்க நெறைய விஷயம் பண்றீங்க. நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பண்ற ஆளு. நான் சொல்றதெல்லாம் நீங்க எங்க கேட்குறீங்க? என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன். ஒண்ணு நல்லா யோசிச்சு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லையா நல்லா யோசிக்கிற ஆள வச்சு யோசிச்சு அந்த ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி பயங்கரமா அசிங்கப்படுத்திருவாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா பாக்கெட் ஐடியா வந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஸோ அது வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா பாக்கெட்ட என்னதான் வாங்கிட்டு போயிட்டு, வீட்ல அத செஞ்சு பார்த்தாலும், அந்த நெடுமாறன் பண்ணி குடுக்குற அதே ஃபீல் அதுல வரவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து யாருமே வந்து ரிப்பீட் திரும்ப நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்றாங்க. ஸோ இது பயங்கர லாஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியா வந்து ஏற்கனவே செம்ம டல்லா இருப்பாங்க. இப்ப இந்த நெடுமாறன் வேற இத குத்தி குத்தி காட்டிட்டாரா? ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர டல் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வேணி. அதாவது வேணி வந்து ஐஷு வந்து தேங்க் பண்றாங்க. திரும்ப விக்கிட்ட பேசி நீ புரிய வச்சு வந்து நம்ம எல்லாம் பழைய மாரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஸோ இப்ப வேணிக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் ஐஷு பண்ணியிருக்காளே, நம்ம ரிட்டர்ன்ல ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த டைரக்டர் வேணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த மியூசிக் டைரக்டரோட அந்த அசிஸ்டன்ட் இருப்பாரு தெரியுமா? அவர்கிட்ட போயிட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு சான்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரு தான் யாரு வந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார்ல, அந்த மாரி என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படியா அப்படியான்ற மாரிலாம் திட்டி அனுப்பிடுறாரு. பட் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்துட்டு வெற்றி அண்ட் பாண்டி வந்து இத வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஐஷுக்கு தெரிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆயி வேணி எல்லார் முன்னாடியும் புடிச்சன்ல வந்து யார கேட்டு நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளிய கூட்டிட்டு போறாங்க. அப்ப வேணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல நீ எனக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ண. எனக்கு அத உனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். ஏதாவது பண்ணணும் உனக்குன்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ, உனக்கு தெரியும்ல எங்க அப்பாவ பத்தி. அதையும் மீறி நீ எப்படி இப்படி பண்ணுவ? அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அப்படிங்கிற மாரி புடிச்சு பயங்கரமா வேணிய கத்துறாங்க. எனக்கும் அதே கேள்விதாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி இதே மாரி இவங்க தான் வந்து அந்த சிங்கரு, அதாவது அந்த மாஸ்க் போட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சின்ன குழந்தைங்கிட்டலாம் சொல்லிருவாரு இல்லையா? என்னதான் அவங்க ஐஷுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நெனச்சு பண்ணாலும், இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சே ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது தாங்க எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நம்ம வெற்றி வந்து இத வந்து கேட்டாரு தெரியுமா? அவரு பாண்டி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க, பேசல அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட். பட் நம்ம அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட போய் பேசி எப்படியாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி குடுத்துட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போவாங்கல்ல. அது எனக்கு போதும். அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி வெற்றி ஒரு பக்கம் பிளான போட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க எபிசோட் 45ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 46ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.